திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற வழங்க உத்தரவிட்ட நீதிபதியுடைய தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீட்டு வழக்கில் தற்போது தீர்ப்பு வாசிக்கப்பட்டு வருகிறது. திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்ற உத்தரவிட்டதற்கு எதிரான வழக்குகளில் தீர்ப்பு வாசிக்கப்பட்டு வருகிறது. நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் மற்றும் ராமகிருஷ்ணன் அமர்வு இந்த தீர்ப்பை வழங்கி வருகிறது. பல தரப்பு, மாவட்ட ஆட்சியர், காவல்துறை தரப்பு, தர்கா தரப்பு என்று பல்வேறு தரப்பினர் நீதிமன்றத்தை நாடி மேல்முறையீடு செய்திருந்தனர். அதில் நீதிபதி ஜி சுவாமிநாதன் பிறப்பித்த உத்தரவு என்பது மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூண் மீது தீபம் ஏற்றுவதற்கு உத்தரவிட்டிருந்தார். அந்த உத்தரவு என்பது அந்த பகுதியில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்தும் என்று கூறி அந்த உத்தரவை அமல்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டிருந்தது. இந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று கூறி மேல்முறையீட்டு மனு என்பது 2 நீதிபதிகள் அமர்வில் கடந்த டிசம்பர் முதல் வாரத்திலிருந்து 18ஆம் தேதி வரைக்கும் விசாரிக்கப்பட்டு வந்தது. 18ஆம் தேதி இறுதி விசாரணை நடைபெற்ற நிலையில் அந்த தீர்ப்பானது ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. தற்போது இந்த தீர்ப்பு வாசிக்கப்பட்டு வருகிறது. 2 நீதிபதிகள் அமர்வு இந்த தீர்ப்பை வாசித்து வருகின்றனர். உயர்நீதிமன்ற கிளை நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் மற்றும் ராமகிருஷ்ணன் அமர்வு இந்த தீர்ப்பை வாசிக்க தொடங்கியிருக்கிறது. அதில் ஏற்கனவே தனி நீதிபதி ஜி சுவாமிநாதன் பிறப்பித்த உத்தரவை நடைமுறைப்படுத்தலாமா வேண்டாமா என்பது தொடர்பாக 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு தற்போது தங்களுடைய தீர்ப்பை தெரிவிக்க இருக்கின்றனர். மலை உச்சியில் தீபத்தூணில் தீபம் ஏற்றுவது தொடர்பாக ஜி.ஆர். சுவாமிநாதன் பிறப்பித்த உத்தரவு என்பது தற்போது தமிழ்நாட்டு அரசியலில் பேசு பொருளான நிலையில் தற்போது அந்த உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்பட்ட நிலையில் தற்போது இந்த தீர்ப்பு வாசிக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை பகிர்ந்து கொள்வதற்காக சிறப்பு செய்தியாளர் அபிநயா செய்தி அறையிலிருந்து இணைகிறார். அபிநயா, இப்ப நீதிபதி முன்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்னென்ன, இதுல யார் யார் என்னென்ன வாதங்களை முன் வச்சாங்க, தற்போது இந்த 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு கொடுக்கக்கூடிய தீர்ப்பு அப்படின்றது இறுதியா இருக்குமா இல்ல மேல்முறையீட்டுகளுக்கு வாய்ப்புகள் இருக்கா? தேவப்பிரியன், இந்த திருப்பரங்குன்றம் வழக்கு, அதாவது டிசம்பர் 1ஆம் தேதி சிங்கிள் ஜட்ஜ் ஜி.ஆர். சுவாமிநாதனால் வழங்கப்பட்ட அந்த தீர்ப்பு, அதாவது திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கக்கூடிய தர்காவிற்கு அருகில் இருக்கும் கல் தூணில் தீபம் ஏற்றலாம் என்பதற்கான உத்தரவை டிசம்பர் 1ஆம் தேதி அவர் பிறப்பித்தார். ஆனால் அந்த உத்தரவை மாவட்ட நிர்வாகம் செயல்படுத்தவில்லை. எனவே அந்த வழக்கு தொடர்பாக இதற்கு மேல்முறையீட்டு செல்வதாக தமிழ்நாடு அரசு தரப்பில், அதே போன்று இந்து சமய அறநிலையத்துறை தரப்பில், அந்த கோயில் நிர்வாகம் தரப்பிலும், அதே போன்று தர்கா உறுப்பினர்கள் தரப்பிலும், TN வக்ஃபு போர்டு, அதாவது தமிழ்நாடு வக்ஃபு போர்டு தரப்பிலும் என்று பல்வேறு தரப்பினர் இணைந்து இதற்கு எதிராக மனு தாக்கல் செய்திருந்தார்கள். அந்த மனு மீதான விசாரணை தான் தொடர்ந்து டிசம்பர் முதல் வாரத்திலிருந்து டிசம்பர் 18ஆம் தேதி வரை நடைபெற்றது. ஒவ்வொரு தரப்பும் தங்களுடைய வாதங்களை தொடர்ந்து முன்வைத்து வந்தார்கள். இந்த நிலையில் தான் டிசம்பர் 18ஆம் தேதி இந்த தீர்ப்பு ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் இன்று தீர்ப்பு வாசிக்கப்படுகிறது. அதற்கான தீர்ப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஜெயச்சந்திரன் மற்றும் ராமகிருஷ்ணன் ஆகிய இந்த 2 நீதிபதிகள் அமர்வு என்ன தீர்ப்பு வழங்கப் போகிறது என்பது தேசிய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு எதிராக தகுதி நீக்க தீர்மானத்தை இந்தியா கூட்டணி தரப்பில் நாடாளுமன்றத்திலும் கூட கொண்டு வந்திருந்தார்கள். இந்த நிலையில் தான் தற்பொழுது இந்த தீர்ப்பு என்னவாக வரப்போகிறது என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. இது ஏற்கனவே இந்த தீபம் ஏற்றப்பட வேண்டுமா, ஏற்றப்படக்கூடாதா என்பது சார்ந்து மட்டுமல்லாமல் இன்றைக்கு சந்தனக்கூடு விழா, கந்தூரி விழா அங்கு இருக்கக்கூடிய சிக்கந்தர் தர்காவில் கொண்டாடப்பட்டு வருகிறது. இன்று இறுதி நாள். இன்று நள்ளிரவு 12 மணி அளவிற்கு அங்கு சந்தனக்கூடு விழா நடத்தப்பட இருக்கிறது. இந்த நிலையில் தான் நீதிபதிகளுடைய இந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் அங்கு எவ்வளவு பேர் அனுமதிக்கப்படுவார்கள் என்பது சார்ந்த முடிவும் எடுக்கப்படும். அது சார்ந்த வழக்கு தொடுக்கப்பட்ட போது இதில் இறுதி தீர்ப்பு வர இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் முடிவுகள் எடுக்கப்படும் என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே அது தொடர்பான ஒரு முக்கிய தீர்ப்பாகவும் அது சார்ந்த தீர்ப்பாகவும் இது பார்க்கப்படுகிறது. தேவப்பிரியன், இதில் முன்வைக்கப்பட்ட வாதங்கள், அதே போன்று அவர்கள் கொடுத்த அந்த விளக்கங்கள், இவற்றின் அடிப்படையில் தற்பொழுது அந்த தீர்ப்பை வாசித்து வருகிறார்கள். அரசியல் நோக்கத்தில் இந்த வழக்கு பார்க்கப்பட்டிருக்கிறது என்று நீதிபதிகள் தங்களுடைய தீர்ப்பை வாசிக்கும் போது தெரிவித்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. தொடர்ந்து இது சார்ந்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய சிறப்பு செய்தியாளர் வெற்றி இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வெற்றி, இந்த தீர்ப்பு சார்ந்த எதிர்பார்ப்பு எந்த அளவிற்கு இருந்து வருகிறது? தற்போது தீர்ப்பை வாசித்து வருகிறார்கள் நீதிபதிகள். இதுவரை என்ன விஷயங்கள் தெரிய வந்துள்ளன? அபிநயா, திருப்பரங்குன்றம் மலை மேல இருக்கக்கூடிய தூண்ல தீபம் ஏத்தணும் அப்படின்னு சொல்லி தனி நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் டிசம்பர் 1ஆம் தேதி உத்தரவு பிறப்பிச்சிருந்தாரு.
அதுல இருந்து பல்வேறு சட்ட ரீதியிலான நகர்வுகளும் இங்க களத்திலையும் அவங்க தீபம் ஏற்ற தனிநபர் போய் இப்படி பல்வேறு விதமான சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் உருவாகிற வரைக்கும் நடந்து நிறைய விவகாரங்கள் நடந்த நிலையில அந்த தனி நீதிபதியினுடைய உத்தரவை எதிர்த்து, அதாவது தீபம் ஏற்றக்கூடாது, தனி நீதிபதியின் உத்தரவு தடை விதிக்கணும்னு சொல்லி கோவில் நிர்வாகம், தமிழக அரசு, அப்புறம் தர்கா தரப்புல, ஜமாத் தரப்புல இப்படி எல்லாம் மாவட்ட ஆட்சியர், மாநகர காவல் ஆணையர் 20க்கும் மேற்பட்ட மேல்முறையீட்டு மனுக்கள் அப்படிங்கிறது மதுரை உயர்நீதிமன்ற கிளையில 2 நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், ராமகிருஷ்ணன் கொண்ட அமர்வுல தாக்கல் செய்யப்பட்டது. அந்த வழக்கினுடைய விசாரணை அப்படிங்கிறது டிசம்பர் 12 இருந்து ஒரு வாரம் விசாரிக்கப்பட்டது. எல்லா தரப்பினுடைய வாதங்களும் கேட்கப்பட்டன. தனி நீதிபதி தங்களுடைய வாதங்களை கேட்கல அப்படின்னு சொல்லியிருந்த நிலையில எல்லா தரப்பினுடைய வாதங்கள் கேட்கப்பட்டு தற்பொழுது இன்றைய தினம் அந்த வழக்கினுடைய இறுதி தீர்ப்பு அப்படிங்கிறது வழங்கப்பட்டு இருக்குது. 2 நீதிபதிகள் அந்த தீர்ப்பை வாசிச்சுட்டு இருக்காங்க. முதல் வார்த்தையை அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அரசியல் நோக்கில் இந்த வழக்கு பார்க்கப்படுகிறது அப்படின்ற வார்த்தையை பதிவு செய்யறாங்க. அது ரொம்ப முக்கியமான வார்த்தை இந்த இடத்துல. ஏன்னா தொடர்ச்சியா மலை மேல தீபம் ஏற்றுவதற்குண்டான எந்த ஒரு அதிகாரப்பூர்வ ஆதாரமான தகவல்கள் கிடையாது. கோவில் நிர்வாகத்துக்கு உத்தரவிட முடியாது. தூணை மையமா வச்சு பல்வேறு விதமான அரசியல் நிகழ்வுகள் தான் நடக்குது அப்படிங்கறதையும் வாதங்களா அரசு தரப்புல, கோவில் தரப்புல நீதிபதியிடம் முன் வச்சிருந்தாங்க. இப்ப தற்பொழுது அந்த வார்த்தையை நீதிபதிகள் பதிவு செய்யறாங்க. ரொம்ப முக்கியமா திருப்பரங்குன்றம் பாதுகாக்கப்பட்ட பகுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இப்ப மறுபடியும் ஒரு வார்த்தையை நீதிபதி என்ன பதிவு செய்றாருன்னா, மாவட்ட நிர்வாகம் தேவையில்லாமல் பிரச்சனையை உருவாக்கி இருக்கு அப்படின்ற வார்த்தையை நீதிபதிகள் பதிவு செய்றாங்க. இதுவும் கவனிக்கப்பட வேண்டியது. ஏன் அப்படின்னா, கடந்த 3ஆம் தேதி கார்த்திகை தீபத்தன்னைக்கு மேல போய் தீபம் ஏத்துங்கன்னு தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவு அமல்படுத்தப்படல. காவல்துறையினர் அனுமதி மறுக்கல. காரணம், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுகின்ற கருத்துல கொண்டு அவங்க மேல்முறையீட்டுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருந்தனால அனுமதிக்கல. அப்போ 144 தடை உத்தரவு எல்லாம் பிறப்பிக்கப்பட்டது மாவட்ட ஆட்சியர் தரப்புல இருந்து. எனவே இந்த விவகாரத்தை எல்லாம் குறிப்பிட்டு நீதிபதி ஒரு வார்த்தை பதிவு செய்தார். மாவட்ட நிர்வாகம் தேவையில்லாமல் பிரச்சனையை உருவாக்கி இருக்கின்றாரு. அப்புறம் மாவட்ட நிர்வாகம் இந்த வாய்ப்பை இரு தரப்பில் இருக்கும் இடையே பிரச்சனை ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டுள்ளது அப்படிங்கிற வார்த்தைகளையும் பதிவு செய்யறாங்க. ஏன்னா அரசு தரப்புல என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, நீதிபதி அதிகார வரம்பு மீறி செயல்பட்டு இருக்காரு, நீதிமன்றத்தினுடைய மாண்பை மீறி செயல்பட்டு இருக்காரு அப்படின்ற வார்த்தைகள் எல்லாம் அரசு தரப்புல தெரிவித்த நிலையில இப்போ நீதிபதிகளுடைய தீர்ப்புல என்ன சொல்றாங்கன்னா, மாவட்ட நிர்வாகம் இரு தரப்பினிடையே பிரச்சனையை ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டு இருக்கின்றாங்க. ரொம்ப முக்கியமா தீபம் ஏற்ற வேண்டும் என சண்டை போடக்கூடாது அப்படின்னு இப்போ ஒரு முக்கியமான கருத்தை நீதிபதிகள் அவங்களுடைய தீர்ப்புல குறிப்பிட்டிருக்காங்க. என்னன்னா, தீபம் ஏற்றணும் சண்டை போடக்கூடாது, வழக்கு முடித்து வைக்கப்பட்டிருக்குது. தீபம் ஏற்றப்படும் சண்டை போடக்கூடாது, வழக்கு முடித்து வைக்கப்பட்டிருக்குது. இந்த வழக்குல தனி நீதிபதியினுடைய உத்தரவு ஏற்கப்படுமா இல்லையாங்கிற ஒரு பெரிய கேள்வி நீடித்த நிலையில தற்பொழுது இந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டிருக்கு. தீபம் ஏற்றணும் சண்டை போடக்கூடாது அப்படின்ற வார்த்தைகளை நீதிபதிகள் பதிவு செஞ்சு வழக்கு முடிச்சு வச்சிருக்காங்க. இந்த வழக்குல ரொம்ப முக்கியமா இது முழுக்க அரசியல் நோக்கில் இந்த வழக்கு பார்க்கப்பட்டிருக்கு அப்படின்றாங்க. ரொம்ப அதோட முக்கியம், மாவட்ட நிர்வாகம் இரு தரப்பினரிடையே பிரச்சனையை உருவாக்கும் வகையில் செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிற வார்த்தைகளை நீதிபதிகள் பதிவு செஞ்சிருந்தாங்க. இப்போ தீபம் ஏற்ற குறித்து பல உத்தரவுகளை வழங்கி இப்போ வழக்கு நீதிபதிகள் முடிச்சு வச்சிருக்காங்க. அபிநயா, இந்த உத்தரவுல இந்த தீர்ப்புல இன்னும் வேற என்ன விவகாரங்கள்லாம் இருக்கு? ஏன்னா அந்த வழக்கு முடித்து வைக்கக்கூடிய பட்சத்தில் கோவில் நிர்வாகத்துக்கு என்ன விதமான பரிசீலனைகள், அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்குது, மனுதாரர்களுக்கு என்ன விதமான தகவல்கள் வழங்கப்பட்டிருக்கு, அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதெல்லாம் இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வரும். அபிநயா, வெற்றி, இந்த 2 நீதிபதிகள் அமர்வு வழங்கியிருக்கக்கூடிய தீர்ப்பு முக்கியமாக கவனிக்கத்தக்க ஒன்றாக இருக்கிறது. இதுவரைக்கும் வந்திருக்கக்கூடிய அந்த தகவல்களின் அடிப்படையில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று சண்டை போடக்கூடாது என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மாவட்ட நிர்வாகம் இந்த வாய்ப்பை இரு தரப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனையை ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டிருக்கிறார்கள் மாவட்ட நிர்வாகத்தினர் என்ற அந்த விமர்சனத்தை நீதிபதிகள் முன்வைத்திருக்கிறார்கள். தீபம் ஏற்றுவது குறித்து பல்வேறு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த உத்தரவுகள் பிறப்பித்து இந்த வழக்கு முடித்து வைப்பதாக நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மத்திய தொல்லியல் துறைக்கு இது தொடர்பாக சில உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றன. அதுவும் முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது. உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், ராமகிருஷ்ணன் ஆகியோர் வழங்கிய தீர்ப்பில் தீபம் ஏற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மத்திய தொல்லியல் துறையினுடைய அனுமதி இதற்கு பெறப்பட வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். அது சார்ந்த தகவல்களை நம்முடைய செய்தியாளர்கள் வழங்கி வருகிறார்கள். குறிப்பாக இந்த விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் இரு சமூகத்தினரிடையே பிரச்சனை ஏற்படும் என்பது தேவையற்ற ஒரு பதற்றம் என்ற வகையில் நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள்.
திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தூணில் தீபம் ஏற்ற நீதிபதி GR சுவாமிநாதன் உத்தரவிட்டது செல்லுபடியாகும் என்று இரு நீதிபதிகள் அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். அதற்கு பல்வேறு நிபந்தனைகளும் விதிக்கப்பட்டிருக்கின்றன. டிசம்பர் 1ஆம் தேதி தனி நீதிபதி GR சுவாமிநாதன் வழங்கிய உத்தரவு செல்லுபடியாகும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், ராமகிருஷ்ணன் ஆகியோர் தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள். அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தர்கா அருகில் இருக்கக்கூடிய தூணில் தீபம் ஏற்றுவதற்கான உத்தரவை தனி நீதிபதி GR சுவாமிநாதன் உத்தரவு பிறப்பித்திருந்தார். அந்த உத்தரவுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு உள்ளிட்ட பல தரப்பினர் தொடுத்த அந்த வழக்கில் GR சுவாமிநாதன் வழங்கிய அந்த உத்தரவு செல்லும் என்று இரு நீதிபதிகள் அமர்வு உத்தரவு பிறப்பித்துள்ளது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வெற்றியிடம் கேட்கலாம். வெற்றி, நீதிபதிகள் இந்த தீர்ப்பை எந்த அடிப்படையில் வழங்குவதாக குறிப்பிட்டுள்ளார்கள்? அபிநயா, தனி நீதிபதி GR சுவாமிநாதன் வழங்கிய உத்தரவு ஏற்பதாக இரு நீதிபதிகள் தெரிவிச்சிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மத்திய தொல்லியல் துறை, இந்த மலை முழுக்க மத்திய தொல்லியல் துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. அதனால மத்திய தொல்லியல் துறையினுடைய அனுமதியோடு மலை உச்சியில கூடிய தீபத்தூண்ல தீபம் ஏற்ற நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கோவில் நிர்வாகத்துக்கு அந்த அறிவுறுத்தலை கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு கார்த்திகையின் போதும் தீபம் ஏற்றணும் அப்படின்னு இந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க இரு நீதிபதிகள். ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா மனுதாரகனுடைய கோரிக்கை ஏற்று இந்த வாதமானது இந்த தீர்ப்பை நீதிபதிகள் வழங்கியிருக்காங்க. ஏன்னா தொடர்ச்சியாக மலை உச்சியில கூடிய அந்த தீபத்தூண் தூணே இல்லை அப்படின்னு அரசு தரப்புல முன்வைக்கப்பட்டது. அதுல தீபம் ஏற்றுவதற்கு உண்டான எந்தவித ஆதாரங்களும் இல்லைன்னு அரசு தரப்புல முன்வைக்கப்பட்டது, கோவில் தரப்புல முன்வைக்கப்பட்டது. இதுல தேவையற்ற சமூக பதட்டத்தை உருவாக்கும், மத நல்லிணக்கத்தை குந்தகத்தை ஏற்படுத்தும் மாவட்ட நிர்வாகம், காவல் ஆணையர் உள்ளிட்ட தரப்புல இருந்தெல்லாம் பல்வேறு வாதங்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது மறுபடியும் இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு மலை உச்சியில தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இது என்னன்னா, மத்திய தொல்லியல் துறையினுடைய அனுமதியோட கோவில் நிர்வாகம் மலை உச்சியில தீபம் ஏற்றணும் அப்படின்னு ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. இது என்னன்னா, ஏற்கனவே கோவில் நிர்வாகத்துக்கு நீதிமன்றம் ஆர்டர் போட முடியாது, கோவில் நிர்வாகம் இதை செய்யுங்க அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு தொடர்ச்சியாகவே கோவில் தரப்புல பல்வேறு வாதங்களை முன் வச்சிருந்தாங்க. ஏன்னா கோவில் நிர்வாகத்துக்கு அதுக்குன்னு தனி அதிகாரம் இருக்கு, அதுக்கு இணை ஆணையர் இருக்காங்க, அவங்களுக்கு பரிசீலனைகளை வேணா வழங்கலாம், உத்தரவு போட முடியாது அப்படின்ற வார்த்தைகளை பதிவு செஞ்ச நிலையில தற்பொழுது தீபம் ஏற்றணும் அப்படின்னு கோவில் நிர்வாகத்துக்கு தான் மறுபடியும் நீதிபதிகள் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இது அதுலயும் தொல்லியல் துறையினுடைய அனுமதியை பெற்று இதை செய்யணும் அப்படின்ற ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அபிநயா, இந்த தீர்ப்பு அப்படிங்கிறது தொடர்ச்சியா ஒரு மாத காலமாக என்ன சொல்லுவாங்க, தனி நீதிபதியுடைய உத்தரவு ஏற்கப்படுமா இல்லையாங்கிற பல்வேறு விதமான கேள்விகள், எதிர்பார்ப்புகள் நீடிச்ச நிலையில தற்பொழுது தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு உத்தரவு வழங்கி இந்த தீர்ப்பை நீதிபதிகள் பிறப்பிச்சிருக்காங்க. அபிநயா, இனி நீதிமன்றத்துக்கு தமிழக அரசு இதுக்கப்புறம் என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க? ஏன்னா தீபம் ஏற்றுனா அது தீபம் பாரம்பரியமா ஏற்றக்கூடிய இடத்துல தொடர்ச்சியா 300 ஆண்டுகளாக தீபம் ஏற்றக்கூடிய இடத்துல உச்சிப்பிள்ளையா கொண்ட தீபம் ஏற்றிக்கிட்டு இருக்கோம். தீபத்தூண்ல தீபம் ஏற்ற நடைமுறை கிடையாது, அதுல தீபம் ஏற்றதை அனுமதிக்க முடியாது அப்படின்ற நிலைப்பாடுல தமிழக அரசு உறுதியா இருந்த நிலையில இப்போ இந்த உத்தரவை எதிர்த்தும் அவங்க மேல்முறையீட்டுக்கு செல்வாங்களா அப்படின்ற ஒரு கேள்விதான் இந்த இடத்துல மறுபடியும் உருவாகுது. அபிநயா, நீதிபதிகள் இந்த உத்தரவை கோவில் நிர்வாகத்துக்கு வேற என்ன அறிவுறுத்தல்கள் வழங்கியிருக்காங்க அப்படிங்கிறது கவனிக்கப்பட வேண்டியது. ஏன்னா கோவில் நிர்வாகத்துக்கு உத்தரவு போடுற அதிகாரம் நீதிமன்றத்துக்கு கிடையாது அப்படின்னு கோவில் நிர்வாகம் தரப்புல அரசு தரப்புல சொல்லிட்டு இருந்த நிலையில இப்ப மறுபடியும் கோவில் நிர்வாகத்துக்கு தான் நீதிபதிகள் அவங்க உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அதுவும் தொல்லியல் துறை கட்டுப்பாடுல இருக்க மலை அவங்களுடைய அனுமதியோட ஏத்தணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தைகளையும் பதிவு செஞ்சு இந்த தீர்ப்பை குறிப்பிட்டிருக்காங்க. அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இந்த தீர்ப்பில் கவனிக்கப்பட வேண்டியது. கோவில் நிர்வாகத்துக்கு உத்தரவு போட முடியாது சொல்லப்பட்ட நிலையில தற்பொழுது மறுபடியும் கோவில் நிர்வாகத்துக்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி அடுத்து இப்போ உருவாக துவங்கி இருக்குது. அபிநயா, வெற்றி, இதுல மேல்முறையீடு வாய்ப்புகள் எந்தெந்த அளவில் இருக்கின்றன? ஏனென்றால் நீங்கள் குறிப்பிட்டது போன்று ஏற்கனவே தமிழ்நாடு அரசு தரப்பில் தன்னுடைய வாதத்தை முன்வைக்கும் போது இது ஒரு சொத்து தொடர்பான ஒரு விவகாரம், ஒருவேளை அவர்கள் கிளைம் செய்வது அப்படியாக இருக்கிற பட்சத்தில் அது ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான ஒரு டிஸ்பியூட் தான், அதை சிவில் கோர்ட்ல தான் போய் அணுகணும், இங்கே ஜூரிஸ்டிக்ஷனை தாண்டி இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது என்ற வாதங்களை தமிழ்நாடு அரசும் முன்வைத்தது. அதே போன்று நீங்கள் குறிப்பிட்டது போன்று கோயில் தேவஸ்தானமும் கோயில் நிர்வாகத்திற்கு நீதிமன்றங்கள் உத்தரவு பிறப்பிக்க முடியாது, இதற்கான பல்வேறு உதாரணங்களாக ஏற்கனவே உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புகளை எல்லாம் மேற்கோள் காட்டி தங்களுடைய வாதங்களை முன்வைத்திருந்தார்கள். எனவே இதுல மேல்முறையீடுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் எனும் பட்சத்தில் அதற்கு என்னென்ன வாய்ப்புகள் எல்லாம் இருக்கும்? வெற்றி,
இல்ல இந்த வழக்கினுடைய மிக முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது இது அடிப்படையில் உரிமையியல் சார்ந்த பிரச்சனை. ஏன்னா 1920 இருந்தே இது உரிமையியல் 1920 ராமையர் வழங்கிய தீர்ப்பு உரிமையியல் நீதிமன்றத்திலிருந்து கொடுக்கப்பட்டதுதான். எனவே இது முழுக்க முழுக்க உரிமையியல் சார்ந்தது. யாரு எந்த இடத்துல எதை செய்யணும் அப்படிங்கிறது இதுல இந்த நீதிமன்றம் நேரடியாக தலையிட முடியாது, நீதிபதிகள் இதுல உத்தரவு பிறப்பிக்க முடியாது அப்படிங்கிற வாதம் தான் தொடர்ச்சியா அரசு தரப்புல கோவில் நிர்வாகம் தரப்புல முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால இது உரிமையியல் சார்ந்த பிரச்சனையில மறுபடியும் இந்த இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வும் தனி நீதிபதியினுடைய அதே உத்தரவை பின்பற்றக்கூடிய வகையில் அதே உத்தரவை அமல்படுத்துறாங்க. அதை மறுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் இது உறுதியாக தமிழக அரசு மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்பு தான் இருக்கு. ஏன்னா ஏற்கனவே தமிழக அரசு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு மேல்முறையீடு நிலுவையில் இருக்கு. அது ஜிஆர் சுவாமிநாதன் தமிழக அரசு மாவட்ட நிர்வாகம் மேல தொடுத்து அந்த மேற்கொண்ட அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கும் நிலுவையில் இருக்கு. இந்த நிலையில தற்பொழுது இந்த வழக்கும் உறுதியாக அவங்க மேல்முறையீடு செல்வதற்கான சாத்தியங்கள் தான் அந்த வழக்கினுடைய எல்லா பகுதிகளிலும் பார்க்க முடியுது. ஏன்னா இது தீபம் ஏற்றுவதற்குண்டான தூணே அல்ல, இது நில அளவைக்கல் அப்படின்ற ஒரு கருத்துக்களும் சொல்லப்பட்ட நிலையில இது தீபம் ஏற்ற தூண் தான் அப்படின்றதுக்கான எந்த ஆதாரங்களையும் மனுதாரர் சமர்ப்பிக்கல. தனி நீதிபதி ஜிஆர் தரப்பிலையும் காவல்துறையினர் தரப்பிலையும் அறநிலையத்துறை தரப்பிலையும் மேல்முறையீடு செய்திருந்தாங்க. அந்த மேல்முறையீட்டினுடைய விஷயமானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. தள்ளுபடி செய்யப்பட்டு அங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய தீபத்தூண்ல தீபம் ஏற்றப்பட வேண்டும். அதே இடத்துல தீபம் ஏற்றணும். அதற்கான வேலைகளை அங்கே இருக்கக்கூடிய தேவஸ்தான நிர்வாகம் பார்க்கணும். அதற்கு தேவையான உதவிகளை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். குறிப்பாக ஏஎஸ்ஐனுடைய ஒரு டீமு, அதே போல காவல்துறையினுடைய ஒரு டீமோட சேர்ந்து இந்த விஷயங்களை செய்து இதற்கு ஆட்சியாளர் சரியான வகையில், அதாவது ஆட்சியர் அவர்கள் சரியான வகையில் ஒத்துழைப்பு கொடுத்து இதை கோஆர்டினேட் பண்ணி எந்த இடத்துல நாம வேண்டிக் கொண்டோமோ, மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூண்ல தீபம் ஏற்ற வேண்டும் என்று நாம வேண்டிக் கொண்டோமோ அந்த இடத்துல தீபம் ஏற்றுவதற்கான வேலைகளை செய்ய வேண்டும். ஒரு தரப்புல இதனால சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்படும், ஒரு மிகப்பெரிய ஸ்டாம்பீடு மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்புல செய்யப்பட்ட அந்த வாதங்கள் எல்லாம் அரசாங்கத்தினுடைய செயலற்ற தன்மையை காண்பிக்கின்றது என்றுதான் மாண்புமிகு நீதியரசர்கள் தங்களுடைய தீர்ப்புகளில் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே பல தீர்ப்புகளுடைய விவரங்கள், அதனுடைய விஷயங்கள் எல்லாம் கூட அடிக்கோடிட்டு காண்பித்து ஒட்டுமொத்தமாக இந்த தீபம் ஏற்றுவதனால இங்க இருக்கக்கூடிய ஒரு தரப்புக்கு மன கஷ்டம் வரும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை முன்னெடுப்பது தவறு. இந்த இடத்துல லைட் ஏத்திருக்கணும், ஃபைட் இருந்திருக்க கூடாது. அரசாங்கம் முன்னின்று இந்த இரண்டு தரப்புக்குள்ள ஒரு நல்ல வாய்ப்பாக ஒரு இரண்டு தரப்பில் இருக்கக்கூடிய விஷயங்களை அவர்களுக்குள்ள ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தி இருக்கணுமே தவிர்த்து அரசாங்கம் இதை மேற்கொண்டு வெவ்வேறு காரணங்களால வெவ்வேறு தரப்பினுடைய அப்பீல்னால இது ரெண்டு தரப்புக்கூடிய ஒரு பெரிய பிரிவினை ஏற்படுத்தின மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதை தவிர்த்திருக்க வேண்டும் என்று நீதியரசர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதன் பிறகு எப்ப ஏற்றணும் என்ன ஏது கார்த்திகை மாதத்தில் அந்த விஷயங்கள் இருக்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க. மேற்கொண்டு இதனுடைய வழக்கினுடைய விவரங்கள் டெக்னிக்கலாக இருக்கக்கூடிய விஷயங்களை நம்முடைய வழக்கறிஞர் பெருமக்கள் சொல்லுவாங்க. ஒட்டுமொத்தமாக இது தமிழக இந்துக்களுக்கு, தமிழகத்தினுடைய முருக பக்தர்களுக்கு, ஒட்டுமொத்த முருக பக்தர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெற்றி. இது எந்த வகையிலும் அதாவது தமிழக வரலாற்றில் ஒரு தனி சிறப்பு மிக்க ஒரு தினம், ஒரு தீர்ப்பு. அதனால நாம் எல்லோரும் இந்த நேரத்தில் முருகனுடைய அருள் நமக்கு கிடைத்திருக்கிறது. முருகனுடைய ஆசைகளால இது நிச்சயமாக நடத்தும். தீபத்துள்ள தீபம் ஏற்றுவோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஐயா பொறுங்க வக்கீல் பேசணும், நம்ம வழக்கறிஞர் பேசுவாங்க, அப்புறம் கேட்டுக்கலாம். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2 மாசமா இந்த திருப்பரங்குன்றம் விஷயங்களை நம்ம மீடியாவில் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். பல்வேறு கட்டுக்கதைகள், பல்வேறு பொய்கள், பல்வேறு தவறான சங்கதிகள் எல்லாமே மீடியாக்களில் திட்டமிட்டு பரப்பப்படுது. அது முக்கியமாக இந்து மக்களுக்கு எதிராக பரப்பப்படுது. அது மீடியா மட்டும் இல்லை, தமிழ்நாடு அரசாங்கமே நீதிமன்றத்தில் பல்வேறு பொய்களை அடுக்கடுக்காக சொன்னாங்க. நம்ம அதை பார்த்தோம். திருப்பரங்குன்றம் தமிழ்நாடுடைய
உலகத்திலே உள்ள 6 படை வீடுகளில் முதல் படை. அந்த படையில் வந்து உள்ள மலை உச்சியில் தீபம் ஏற்றுறதுக்கு தான் மனிதர் ராம ரவிக்குமார் நவம்பர் மாதம் அதுக்கான பிள்ளையார் சொல்லி போட்டார். அதற்கப்புறம் ஈவோ அதை ரிஜெக்ட் பண்ணாங்க. நீதிமன்றத்துக்கு வந்தோம். தனி நீதிபதி அவர்கள் நேரடியாக போய் பார்த்தாங்க. எல்லா எவிடன்ஸும் கொடுத்துருந்தோம். தீர்ப்பு கொடுத்தாங்க. அதற்கு மேலே ஒரு 3-4 வழக்குக்கு கிட்டத்தட்ட 20 அப்பீல் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. இந்து சமய அறநிலைத்துறை இந்து மக்களுடைய உரிமைகளை, கோவிலுடைய பாரம்பரியங்களை, கோவிலுடைய சொத்துக்களை பாதுகாக்க வேண்டிய இந்து சமய அறநிலைத்துறை இந்து மக்களுக்கு எதிராகவே 3 அப்பீல் தாக்கல் செஞ்சுருந்தாங்க. அந்த 3 அப்பீல், அதுபோக கவர்மெண்ட், கலெக்டர், கமிஷனர் ஆஃப் போலீஸ் எல்லாருமே அந்த உத்தரவுக்கு எதிராக வந்து அப்பீல் தாக்கல் செஞ்சிருக்கிறத பார்க்கும்போது இந்து மக்களுக்கு திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் ஒவ்வொரு கார்த்திகையின் போதும் அந்த கல்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று ஜிஆர் சுவாமிநாதன் பிறப்பித்த உத்தரவு செல்லுபடியாகும் என்று 2 நீதிபதிகள் அமர்வு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இது குறித்த கருத்தை நம்மோடு பகிர்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். தற்பொழுது நீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பை இதை எப்படி பார்க்குறீங்க? தனி நீதிபதியின் உத்தரவை 2 நீதிபதிகள் உறுதி செய்திருக்கிறார்கள். அது சரிதான். ஆனால் கூடவே ஒரு சஜஷன் இருக்கிறது. அது என்னவென்றால், இரு தரப்புக்கும் இடையே சமாதானம் ஏற்படுத்த அரசு முயற்சிக்க வேண்டும் என்று. ஒருவேளை அரசு மேல்முறையீடு உச்சநீதிமன்றம் செல்லலாம், உங்கள் செய்தியாளர் வெற்றி கூறிய மாதிரி, அல்லது இப்படியான ஒரு இடைக்கால முயற்சியையும் செய்து பார்க்கலாம். இதுல 2 பிரின்சிபிள் தாங்க. ரெஸ் ஜூடிகேட்டாங்கிறது ஒரு பிரின்சிபிள். ஆல்ரெடி ஜட்ஜிடுமாங்க, ஏற்கனவே வழங்கப்பட்டது, நீதி வழங்கப்பட்டு விட்டது, மீண்டும் ஒரு முறை விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பிரின்சிபிள் இப்போது 2 நீதிபதியால் அப்படியான பிரின்சிபிள் இதுல இல்லை என்று கூறிவிட்டது. ஆனால் அது இன்னமும் விவாதத்துக்குரிய விஷயம்தான். ஏனென்றால் பல்வேறு மேற்கோள் தீர்ப்புகள் இருக்கின்றன 1920களிலிருந்து. அந்த மேற்கோள் தீர்ப்புகளிலே இது குறித்த சர்ச்சை முடிவாகிவிட்டதா இல்லையா என்பதற்கு முடிவாகவில்லை என்று 2 நீதிபதி தீர்ப்பு கூறுகிறது. முடிவாகி விட்டது என்பது அரசு தரப்பு. உச்சநீதிமன்றம் தான் இதில் முடிவெடுக்க முடியும். அடுத்தது ஃபைனாலிட்டி ஆஃப் லிட்டிகேஷன் என்கிற பிரின்சிபிள். எல்லா சட்ட சர்ச்சைகளும் ஏதாவது ஒரு கட்டத்தில் முடிவுக்கு வர வேண்டும். கிட்டத்தட்ட 100 வருஷமாக இருக்கிற சட்ட சர்ச்சை முடிவுக்கு வந்து விட்டதா இல்லையா என்பதை உச்சநீதிமன்றம் உறுதி செய்ய வேண்டும். எனவே உச்சநீதிமன்றத்திற்கு அப்பீல் செல்வது ஒரு வழி. அல்லது இனிமேல் இது கார்த்திகை மாதம், அடுத்த கார்த்திகை மாதம் தான் தீபம் ஏற்ற முடியும். இடைக்காலமாக கிட்டத்தட்ட 1 வருடம் இருக்கிறது. இந்த 1 வருட காலத்திற்குள் அரசு ஏதாவது ஒரு சமாதான முயற்சியோ 2 தரப்பையும் அழைத்து பேசுகிற முயற்சியிலோ ஈடுபடலாம். அது அரசின் முடிவு தான், அது கொள்கை முடிவு. தேர்தல் காலம் உடனடியாக அந்த முடிவு எடுக்கப்படாது. எனவே இப்போதைக்கு தனி நீதிபதியின் தீர்ப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்ற வகையில் மட்டும்தான் நாம் இந்த 2 நீதிபதியின் தீர்ப்பை நாம் கொள்ள முடியும். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு தராசு ஷாம். தொடர்ந்து இந்த தீர்ப்பு தொடர்பான கருத்துக்களை நம்மோடு பகிர்வதற்காக பத்திரிகையாளர் திரு இம்ரானுல்லா இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார், நீதிபதிகள் இந்த தீர்ப்பில் மத்திய தொல்லியல் துறை அவர்கள் இந்த மானுமெண்ட் இதில் எந்த விதமான சிக்கலும் இல்லாத வகையில் இதை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதையும் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதை எப்படி பார்க்கலாம்? அதே மாதிரி இரு தரப்பினரிடையே அந்த சமாதான பேச்சுவார்த்தையை அரசு மேற்கொள்ளலாம் என்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார்கள். இப்போ அரசுக்கு எது ஒரு சிறந்த அடுத்த கட்ட வழியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல, அது அரசு தான் முடிவு பண்ணணும். அடுத்த கட்டமா என்ன பண்ண, அப்பீல் போக போறாங்களா இல்லையாங்கிறத. இப்போ நீதிபதிகள் சொன்ன தீர்ப்பு பேசிக்கா இந்த திருப்பரங்குன்றம் மலையை, என்டையர் மலையும், அந்த தர்கா இருக்கிற போர்ஷனையும், தர்காக்கு போகக்கூடிய படிக்கட்டுகளை தவிர்த்து மீதமுள்ள மலை முழுவதுமே தேவஸ்தானத்திற்கு சொந்தமானது என சிவில் கோர்ட்டால் பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே தீர்ப்பு வழங்கப்பட்டுவிட்டது. அந்த பேசிஸ்ல தான் நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் அந்த தீபத்தூண் இருக்கிற இடம் தர்காவில் இருந்து 50 மீட்டர் தள்ளி இருக்குது. அந்த இடம் தேவஸ்தானத்திற்கு சொந்தமான இடம். அந்த இடத்தில் தீபம் ஏற்றுவதற்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்லியிருந்தார். அதே கருத்தை தான் இப்பொழுது 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வும் உறுதி செய்திருக்கு. இவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, அந்த இடம் தேவஸ்தானத்திற்கு சொந்தமான இடம் என்று சிவில் நீதிமன்றத்தால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட பிறகு அங்கு தீபம் ஏற்றுவதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. தீபம் என்பது லார்ட் சிவா உடைய இன்னொரு ஃபார்ம்.
அதை வந்து மக்கள் எதற்காக உயர்ந்த இடத்தில் ஏற்றுவார்கள் என்றால் மக்களால் கீழிருந்து நன்றாக பார்க்க முடிய வேண்டும் என்பதால். ஆகையால இப்போ ஏற்றி கொண்டிருக்கிற இடம் மலைக்கு கொஞ்சம் கீழே இருக்குது, இது மேல இருக்குது. இங்க ஏற்றதில்ல, பிரச்சனை இல்லை, அதனால அங்கதான் ஏத்தணும். தனி நீதிபதி சொன்ன உத்தரவு கரெக்ட்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பப்ளிக் பீஸ்க்கு டிஸ்டர்பன்ஸ் வரும்னு சொல்றது கடுமையா விமர்சிச்சிருக்காங்க. அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்களா உருவாக்குனாதான் ஏதாவது பிரச்சனை. எல்லா மதத்தினரும் அவங்கவுங்க வழிபாடுகளை அவங்கவுங்க செஞ்சுக்கலாம். அண்ட் நீங்க சொன்ன மாதிரி இந்த ஏஎஸ்ஐ ரெகுலேஷன்ஸ், இப்போ என்னென்ன ஏஎஸ்ஐ ரெகுலேஷன்ஸ் இருக்கோ அந்த ரெகுலேஷன்ஸ்க்கு உட்பட்டு தான் அங்கே 2 பேருமே தர்கா வழிபாடு, அவங்க கந்தூரி விழா அது இது நடத்துறாங்க, அதுக்குமே அது அப்ளை ஆகும். அதே போல இந்த தீபத்தூண்ல தீபம் ஏற்றுவதற்கும் அந்த ரெகுலேஷன்ஸ் அப்ளை. அந்த ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி இந்த தீபத்தூண்ல ஏற்றுறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா இதுக்காக தேவஸ்தானமே வந்து மேல்முறையீடு செய்தது வினோதமா இருக்குது. தேவஸ்தானத்திற்கு சொந்தமான இடத்தில் நீங்க ஏற்றுவதற்கு நீங்க தான் முயற்சி செய்திருக்கணும், நீங்களே அதை எதிர்க்கிறீங்கன்றது வினோதமா இருக்குன்னு தேவஸ்தானத்தையும் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க, மதுரை டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனையும் கிரிட்டிசைஸ் பண்ணி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அடுத்து என்ன இப்போ இது வந்து ஃபியூச்சருக்கு தான் அப்ளை ஆகுமான்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட் டெலிவர் பண்ண பிறகு அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் வீரகதிரவன் கேட்டாரு. நீதிபதிகள் சொன்னாங்க, நேச்சுரலி இந்த வருஷத்துக்கு போன 2025க்கான கார்த்திகை தீபம் தான் போயிடுச்சு, அப்போ எங்க உத்தரவு ஆப்வியஸ்லி அடுத்த வருஷத்துக்கு தான் வரும், எல்லாருமே அமைதியா அவங்கவுங்க வழிபாடுகளை பண்ணலாம், ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு தெளிவுபடுத்தியிருக்காங்க. பட் அரசாங்கம் இப்போ அடுத்து இதை மேல்முறையீடுக்கு உச்சநீதிமன்றம் எடுத்து செல்கிறதா அல்லது முதலில் பேச்சுவார்த்தை 2 தரப்பிலும் நடத்தப்படுமா என்பதை கவனிக்க வேண்டும். அதே போல் நீதிபதிகள் இன்னைக்கு வக்ஃப் போர்டையும் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க நடுவுல வந்து அந்த தீபத்தூண் வந்து வக்ஃபுக்கு சொந்தமான ப்ராப்பர்ட்டி அப்படின்னு கேட்டதெல்லாம் ஒரு மிஸ்டீவஸ் ஸ்டேட்மெண்ட்னு அதுல எழுதியிருக்காங்க. தீர்ப்பு முழுமையா வந்த பிறகு நம்ம படிச்சோம்னா டீடைல்ஸ் இன்னும் நிறைய கிடைக்கும். இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு இம்ரானுல்லா. தொடர்ந்து சார்ந்த கருத்தை நம்மோடு பகிர்வதற்காக திமுகவிலிருந்து திரு சரவணன் இணைப்பில் இருக்கிறார், அவரோடு பேசலாம். சார், நீதிபதிகள் இந்த தீர்ப்பு ஒவ்வொரு கார்த்திகையின் போதும் அந்த தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். இது நீதிமன்ற உத்தரவு பிறப்பித்திருந்த போதே செயல்படுத்தியிருந்தால் இந்த சிக்கலை ஏற்பட்டிருக்காது என்ற அந்த கருத்தையும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றனர். உங்களுடைய பார்வை என்ன? இல்ல, ஏற்கனவே வந்து சிங்கிள் ஜட்ஜ் கொடுத்த தீர்ப்பு வந்து தவறானது. அது வந்து தீபத்தூணே அல்ல, அது வந்து ஒரு சர்வேக்கல். அதுல வந்து 100 வருடங்களாக தீபம் ஏற்றப்படவே இல்லை அப்படின்றத எல்லாத்தையும் வந்து தமிழக அரசின் சார்பாக நீதிமன்றத்தின் முன்னால எடுத்து வைத்தோம். சிங்கிள் ஜட்ஜ் வந்து எப்படி ஒரு தவறான தீர்ப்பை கொடுத்தார் அப்படின்றதையும் எடுத்து வைத்தோம். இப்போ 2 நீதிபதிகளும் சிங்கிள் ஜட்ஜ் சொன்னதுதான் சரி, அந்த சர்வே கல்ல தான் தீபத்தை ஏற்றி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பது வந்து அரசுடைய கடமை. ஏற்கனவே திரு அமித்ஷா அவர்கள் வந்து சபரிமலையில வந்து பெண்களும் செல்லலாம்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த பொழுது அமித்ஷா என்ன சொன்னார் அப்படின்னா, நீதிமன்றங்கள் வந்து அமல்படுத்த முடியாத தீர்ப்புகளை இப்படிப்பட்ட விஷயங்கள்ல கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லி இருக்கிறார். சோ மதம் சார்ந்த விஷயங்கள்ல வந்து ஒரு ரிட் பெட்டிஷன்ல வந்து பேஸ்ட் ஆன் அஃபிடவிட்ஸ். இது வந்து என்னன்னா இட்ஸ் a disputed question of fact. இது இருக்கா இல்லையா, அங்க இதானதா, உண்மையா பொய்யா, இது யாருக்கு சொந்தம் போன்ற பல விஷயங்கள் இருக்கு. அந்த விஷயங்களை வந்து வெறும் நீதிமன்றங்களிலே தாக்கல் செய்யக்கூடிய பிரமாண பத்திரத்தின் மூலமாக முடிவு செய்ய முடியுமா அப்படின்றது ஒரு முக்கியமான கேள்வி. ஏற்கனவே சிவில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அதுல சரியான தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை வந்து அமல்படுத்த முடியுமா, இந்த தீர்ப்பு கொடுத்திருக்காங்க, இந்த தீர்ப்பை அமல்படுத்த முடியுமா அப்படின்றது முக்கியமான கேள்வி. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாமல் அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை காப்பாற்ற வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கிறது. அதை விட முக்கியம் என்ன அப்படின்னா மத நல்லிணக்கம். இதை வந்து பாஜகவில் இருக்கக்கூடியவர்கள் வந்து இதை வந்து அரசியலாக்கி அங்க வந்து ஒரு மத கலவரத்தை தமிழ்நாட்டில ஏற்படுத்தி விட முடியுமா அப்படின்னு சொல்லி முயற்சி ஏற்கனவே செய்தார்கள். இப்போ அவரு ஒரு முருக பக்தர் வந்து தீபத்துல வந்து தூண்ல வந்து உத்தரவு வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அங்க எதுக்கு பாஜக தலைவர்கள் நயினார் நாகேந்திரன், திரு எச் ராஜா போன்றவர்கள்லாம் போறாங்க? அப்ப இது வந்து ஒரு அப்பட்டமான அரசியல் பிரச்சனையாக தானே இதை முயற்சி செய்து கொண்டிருக்கிறது பாஜக. சோ இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கு. இந்த தீர்ப்பு வந்து இறுதியானது கிடையாது.
ஒரு தீர்ப்பு வந்து, அதாவது நம்முடைய நீதி பரிபாலன முறையில நீதிபதிகள் தவறாக தீர்ப்பு கொடுக்கக்கூடும் அப்படின்ற காரணத்தினாலதான் we have a 3-tier appeal system. அடுத்து இந்த தீர்ப்புக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்துல இந்த தீர்ப்பை எதிர்த்து அப்பீல் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ தமிழக அரசு என்ன முடிவை எடுக்க போகிறது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். பட் இந்த தீர்ப்பு வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது, தவறான தீர்ப்பு இது. இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு சரவணன். டிசம்பர் 1ஆம் தேதி திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கக்கூடிய தூணில் தீபம் ஏற்றுவதற்கான உத்தரவை தனி நீதிபதி GR சுவாமிநாதன் பிறப்பித்திருந்தார். ஆனால் அந்த உத்தரவை மாவட்ட நிர்வாகம் நிறைவேற்றவில்லை. இதில் பல சட்டம் ஒழுங்கு சிக்கல்கள் ஏற்படும் என்று சொல்லி அதனை நிறைவேற்றவில்லை. அதற்கு எதிராக மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருந்தார்கள். பல்வேறு தரப்பில் இந்த மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அது சார்ந்த விசாரணை நடத்தப்பட்டு டிசம்பர் 18ஆம் தேதி தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் தீர்ப்பில் தனி நீதிபதி வழங்கிய உத்தரவு செல்லுபடியாகும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதனோடு கூடுதலாக 3 நிபந்தனைகளை விதித்திருக்கிறார்கள். அதில் ஒன்று, மத்திய தொல்லியல் துறை இதில் எந்தவித சிக்கலும் இல்லாமல் இது நடைமுறைப்படுத்துவதற்கான அந்த விதிகளை எல்லாம் பின்பற்றுகிறார்களா என்பதை மேற்பார்வையிட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போன்று மாவட்ட நிர்வாகமும் இந்த விஷயத்தை எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நடப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்ற உத்தரவையும் நீதிபதிகள் பிறப்பித்திருக்கிறார்கள். அதே போல கோயில் நிர்வாகத்தினர் இந்த தீபத்தை ஏற்றும் போது பொதுமக்கள் யாரும் அங்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்ற உத்தரவையும் 2 நீதிபதிகள் பிறப்பித்திருக்கிறார்கள். இந்த விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடு அரசு தரப்பில் ஏற்கனவே சார்ந்த வாதங்களை முன்வைத்த போது அது தீபத்தூண் என்பதற்கான வரலாற்று சான்றுகள் எதுவுமே இல்லை, அதே போன்று தொல்லியல் சான்றுகள் எதுவுமே இல்லை என்று தன்னுடைய வாதத்தை முன்வைத்திருந்தது. அதே போல நிறைய அரசு அதிகாரிகள், குறிப்பாக காவல்துறை தரப்பும் அதே போன்ற மாவட்ட நிர்வாகம் தரப்பிலிருந்தும் இந்த விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் இது சட்டம் ஒழுங்கு சார்ந்த விஷயம், இதில் இரு சமூகத்தினரிடையே இரு மதத்தினரிடையே பிரச்சனை ஏற்படக்கூடிய ஒரு இடமாக இருக்கக்கூடிய இடத்தில் என்ஃபோர்ஸ்மெண்ட், அதாவது அந்த படை அவர்களுடைய அந்த பவரை யூஸ் பண்ண முடியாது, அது பல்வேறு சிக்கல்களை ஏற்படுத்தும் என்றெல்லாம் அவர்கள் அதில் வாதிட்டிருந்தார்கள். இந்த நிலையில்தான் தற்பொழுது இந்த தீர்ப்பின் போது இந்த பிரச்சனை ஏற்படும் என்று குறிப்பிட்டது எல்லாமுமே கூட அதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை எல்லாம் இங்கு மாவட்ட நிர்வாகமே உருவாக்கக்கூடிய ஒன்றாக அது மாறியிருக்கிறது. இதில் ஏற்கனவே அங்கு எந்த விதமான சிக்கலும் இல்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே போன்று நீதிபதிகள் இந்த தீர்ப்பை வழங்கிய போது பல்வேறு விமர்சனங்களையும் முன்வைத்திருக்கிறார்கள். மாவட்ட நிர்வாகம் இந்த விவகாரத்தை முறையாக கையாளவில்லை என்ற விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார்கள். அதே போல இந்த தீபம் ஏற்றுவது என்பது மக்கள் நினைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. மலை உச்சியில் தீபம் ஏற்றுவது இந்து மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருந்து வருகிறது என்றெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆனால் இது தொடர்பான வாதங்களை முன்வைத்த போதுதான் கோயில் நிர்வாக தரப்பில் ஆகம விதிகளின்படி ஏற்கனவே பல ஆண்டுகளாக பின்பற்ற வரும் அந்த நடைமுறையின் அடிப்படையில் அந்த மலை உச்சியில் இருக்கக்கூடிய உச்சி பிள்ளையார் கோயிலில் அந்த தீபம் ஏற்றப்பட்டு வருகிறது. அதனை தான் தொடர்ந்து நாங்கள் பின்பற்றி வருகிறோம். அதுதான் கோயிலுடைய ஆகம விதிகளாகவும் பின்பற்றப்பட்டு வருகிறது. தற்பொழுது அதனை மாற்றுவது பல்வேறு சிக்கல்களை ஏற்படுத்தும். அதே போன்று அந்த மத நம்பிக்கை மத நடைமுறையை மீறுவதாக ஆகிவிடும் என்ற வாதங்களை எல்லாம் அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். ஆனால் அந்த வாதங்களை நீதிபதிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை தான் தீர்ப்பின் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது. அதே போன்று குறிப்பாக சிவில் நீதிமன்றத்தில் ஏற்கனவே அந்த மலை முழுவதுமாக திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு சொந்தமானது என்ற அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் GR சுவாமிநாதனும் தீர்ப்பை வழங்கினார். அந்த அடிப்படையில் தான் இதனை தற்பொழுது உறுதி செய்கிறோம் என்ற அந்த தீர்ப்பின் போது 2 நீதிபதிகளும் தெரிவித்திருக்கிறார்கள் என்பதையும் முக்கியமாக இதில் கவனிக்க வேண்டியிருக்கிறது. ஆனால் தமிழ்நாடு அரசை பொறுத்தவரைக்கும் எந்த விதத்திலும் இது சார்ந்த விஷயங்களை ஏற்றுக்கொள்ளாத ஒரு சூழல் தான் நீடித்து வருகிறது. எனவே மேல்முறையீட்டிற்கு செல்வார்களா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. தொடர்ந்து இது குறித்த விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் கருணாகரன் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். கருணாகரன், நீதிபதிகள் தங்களுடைய தீர்ப்பில் குறிப்பிட்ட முக்கியமான அம்சங்கள், கவனிக்க வேண்டிய அம்சங்கள் எல்லாம் என்னென்ன?
அதாவது நீதிபதிகள் இந்த அதாவது திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள தர்காவிற்கு சொந்தமான நிலங்கள் எவை மற்றும் அது நிலங்கள் அதை தவிர்த்து மீதமுள்ள நிலங்கள் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சாமி கோவிலுக்கு சொந்தமானது என்று ஏற்கனவே உத்தரவுகள் வழங்கப்பட்டுள்ளது. எனவே மலை உச்சியில் உள்ள அந்த தீபத்தூணில் தீபம் ஏற்றுவது என்பது எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஆனால் தனி நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருந்த பொழுதே மதுரை மாவட்ட ஆட்சியர் இதை நடைமுறைப்படுத்தி இருந்தால் எந்த விதமான பிரச்சனையும் ஏற்பட்டிருக்காது. ஆனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை காரணம் காட்டி அதை ஏற்றாமல் இருந்ததுதான் இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணமாக உள்ளது. எனவே இனி வரும் காலங்களில் ஆண்டிற்கு ஒரு முறை கார்த்திகையின் பொழுது மலை உச்சியில் உள்ள தீபத்தூணிலும் தீபம் ஏற்ற வேண்டும். அப்பொழுது பக்தர்களுக்கு அங்கு அனுமதி கிடையாது. தீபம் ஏற்றுவதற்கு கோவில் நிர்வாகம் சார்பில் எத்தனை பேர் செல்ல வேண்டும் என்பது குறித்து மத்திய தொல்லியல் துறை ஆய்வு செய்து அனுமதி வழங்கும். தேவையான போலீஸ் பாதுகாப்பு வழங்க வேண்டும். அதே போன்று இந்த வழக்கை பொறுத்த அளவில் இந்த வழக்கை பொறுத்த அளவில் தர்கா நிர்வாகமும் இந்த வழக்கில் தங்களுடைய பகுதியில் தீபத்தில் உள்ளது என்று கூறியுள்ளது அது ஏற்புடையதல்ல. எனவே இந்த உத்தரவையாவது இந்த மேல்முறையீட்டு மனுக்கள் குறித்து இந்த நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவையாவது மதுரை மாவட்ட ஆட்சியர் வரும் காலங்களில் செயல்படுத்துவார். இணைப்பிலே இருங்கள். இந்த தீர்ப்பு தொடர்பான கருத்தை நம்மோடு பகிர்வதற்காக முன்னாள் ஆளுநர் திருமிகு தமிழிசை சவுந்தரராஜன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். நீதிமன்றம் 2 நீதிபதிகள் அமர்வு இந்த தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்றும் அதில் சில நிபந்தனைகளையும் விதித்திருக்கிறார்கள். உங்களுடைய பார்வை என்ன? உண்மையிலேயே இது வரவேற்கத்தக்க தீர்ப்பு. 2 விதமாக இந்த தீர்ப்பை நான் முன்னெடுக்க விரும்புகிறேன். ஒன்று, அவர்களின் உணர்வுகள், இந்துக்களின் உணர்வுகள் மதிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் சொன்ன கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் மகிழ்ச்சி. அதே நேரத்தில் அரசாங்கத்தை உயர்நீதிமன்றம் கண்டித்திருக்கிறது. அரசாங்கம் மட்டுமல்ல, அந்த மாவட்ட நிர்வாகத்தையும் கண்டித்திருக்கிறார்கள். ஏனென்றால் ஏதோ மிகப்பெரிய லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் வந்துட்டு போறது போலவும், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு வந்துட போலவும் அதை போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தியதற்கு அவர்கள் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஒரு ஆன்மீக விஷயத்தை ஒரு அரசியலாக்கி இருக்கிறார்கள். they have politicized என்ற வார்த்தையும் கடுமையான வார்த்தைகள். அது மட்டும் இல்ல, இது நமது மாநிலத்தை தாண்டி இதை பாராளுமன்றத்திற்கு எடுத்து சென்று பாராளுமன்றத்தில் கலாட்டா செய்து அங்க ஒரு 120 பாராளுமன்ற உறுப்பினர்களையும் கையெழுத்திட வைத்தது, அந்த நீதிபதி மேலேயே நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வந்தது, இதெல்லாம் இது தொடர்புடைய மிகப்பெரிய தவறுகள், அரசியல் தவறுகள், அரசியல் அமைப்பு தவறுகள், கான்ஸ்டிடியூஷனல் irregularity they have created. இதனால திராவிட முன்னேற்ற கழகம் திருப்பரங்குன்றத்தை தாண்டி இந்திய அரசியலில் இதை ஒரு எடுத்து சென்றதற்காகவும் இந்திய மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். இதற்கு கையெழுத்திட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களும் அதற்கான நிலைமையை ஆராய வேண்டும் என்பது எனது கருத்து. இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு தமிழிசை சவுந்தரராஜன். தொடர்ந்து நம்முடைய செய்தியாளர் கருணாகரனிடம் பேசலாம். கருணாகரன், தொடர்ந்து நீதிபதிகளுடைய அந்த தீர்ப்பின் விவரங்களை பதிவிட்டு வந்தீங்க, தொடர்ந்து பேசுங்க. அதாவது அந்த நீதிபதி ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை குறிப்பிட்டிருக்கிறார். எவ்வாறு என்றால், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டுவிடும் என்று ஒரு கற்பனையான ஒரு வார்த்தை மாவட்ட நிர்வாகம் முன்வைத்துள்ளது. இது ஏற்புடையதல்ல. எனவே வரும் காலங்களில் ஆண்டிற்கு ஒரு முறை அந்த மலை உச்சியில் உள்ள தீபத்தூணிலும் தீபம் ஏற்ற வேண்டும் என்று கூறியுள்ளார். மேலும் குறிப்பாக தற்பொழுது இந்த திருப்பரங்குன்றம் மலை பழமையான சின்னங்கள், தொல்லியல் சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே மத்திய தொல்லியல் துறைக்கு கூடுதல் முக்கியத்துவம் இந்த வழக்கில் கொடுக்கப்பட்டுள்ளது. எவ்வாறு என்றால், இந்த பகுதியில் எந்த விதமான கட்டுமானங்களோ எந்த விதமான மாற்றமோ நாம் மேற்கொள்ள வேண்டும் என்றால் மத்திய தொல்லியல் துறையின் அனுமதியுடன் தான் மேற்கொள்ள முடியும். அதே போன்று மத்திய தொல்லியல் துறையின் அந்த சட்டம் என்ன சொல்கிறதோ அதன்படிதான் இந்த இனிமேல் 2 கோவில் நிர்வாகமும் தர்கா நிர்வாகமும் செயல்பட வேண்டும். மேலும் இந்த இது போன்ற விஷயங்களில்
கோவில் மற்றும் தர்கா தரப்பில் தற்பொழுது மத்திய தொல்லியல் துறையும் அதிகாரத்துடன் உள்ளது. அவர்களுடைய இசைவுடன் தான் எந்த விதமான பணிகளையும் மேற்கொள்ள முடியும் என்றும் ஏற்கனவே அந்த 3வது நீதிபதி பிறப்பித்த உத்தரவில் உறுதி செய்திருந்தார். அதை மீண்டும் தற்பொழுது இந்த 2 நீதிபதிகள் உறுதி செய்துள்ளனர். எனவே திருப்பரங்குன்றம் மலையானது கருணாகரன் இணைப்பிலே இருங்கள். தொடர்ந்து இது சார்ந்த கருத்தை நம்மோடு பகிர்வதற்காக வழக்கறிஞர் திரு வாஞ்சிநாதன் இணைப்பில் இருக்கிறார், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். இது சிவில் நீதிமன்றம் ஏற்கனவே கொடுத்த தீர்ப்பின் அடிப்படையில் யாருக்கு அந்த இடத்தில் உரிமை இருக்கிறது என்ற அடிப்படையில் தான் நீதிபதிகள் இந்த வழக்கில் தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. அந்த ஒரு அம்சத்தை கொண்டு மட்டுமே இத்தகைய வழக்கை தீர்ப்பு வழங்கப்படுமா? பொதுவாக சிவில் நீதிமன்ற தீர்ப்பை ஏற்கனவே ஒரு நீதிபதி தவறா இன்டர்பிரட் பண்ணி தான் நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் தீர்ப்பு கொடுத்தாங்க. அதாவது ரிட் ப்ரொசீடிங்ஸ்ல டிஸ்பியூட்டட் கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட் அதை டிசைட் பண்ணவே முடியாது. அந்த இடம் தர்காவுக்கு சொந்தமான இடமா, அந்த தூண் இருக்கக்கூடிய இடம், 2வது அது கோயிலுக்கு சொந்தமான இடமான்னு சொல்லி முடிவே ஆகலை. 2021 இது சம்பந்தமா நீதிபதி இளங்கோவன் அவர்கள் முன்பு ஒரு வழக்கு அந்த வழக்குல கோயில் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இடத்தை அளக்கணும், தர்காவுக்கு ஹோல் டாப் ஆஃப் த ஹில்லாக் வேர் தர்கா ஸ்டாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, அதை அளந்தா தான் பிரச்சனை செட்டில் ஆகுன்னு சொல்றாங்க. தர்காவை அதை ஒத்துக்கிறாங்க. அப்ப நீதிபதி என்ன சொல்றாரு, இதுவரை அந்த இடம் அளக்கப்படவில்லை அப்படின்னு சொல்ற போது இப்ப அந்த இடம் இப்ப அந்த தூண் இருக்க இடம் யாருக்கு சொந்தம் அப்படின்றத உயர் நீதிமன்றத்தில் எப்படி முடிவு பண்ண முடியும்? தர்கா தரப்பும் சொன்னாங்க இது எங்களுக்கு சொந்தமான இடம், வக்ஃபோர்டு சொன்னாங்க எங்களுக்கு சொந்தமான இடம், கோயில் அவங்களுக்கு சொந்தமான இடம்னு. அதை அட்வொகேட் கமிஷனர் போட்டு அளக்காம முடிவு பண்ண முடியாது ஒரு விஷயம். 2வது அது தீபத்தூணா இல்லையா, சர்வே ஸ்டோனா அப்படின்றது டிஸ்பியூட்டட் கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட். அதுக்கு எவிடன்ஸ் தான் விடணும், சிவில் கோர்ட்டுக்கு தான் போகணும். 3வது அங்க பழக்கம் இருந்துச்சா இல்லையா அப்படின்றதும் டிஸ்பியூட்டட் கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட். அதை பழக்கம் இல்லைன்னு சொல்லி ஒரு தரப்பு சொல்றாங்க, கோயில் தரப்பே அது பழக்கம் இல்லைன்னு சொல்றாங்க. வேற யாரும் இல்லை, இந்த கோயிலை தான் இன்னைக்கு தீபம் ஏத்த சொல்றாங்க. கோயில் சொல்றாங்க மலையில ஒரு இடத்துல தான் ஏத்த முடியும், அது உச்சி பிள்ளையார் கோயில் தான், அதுதான் எங்கள் பாரம்பரியம் பழக்கம். இந்து சமய அறநிலையத்துறை சட்டம் பிரிவு 8 படி கஷ்டம் பழக்கம் வழக்கம் மரபை பாதுகாக்கிறதா எங்க கடமை. இப்ப சொல்லக்கூடிய நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் சொல்லக்கூடிய தர்கா பக்கத்துல இருக்கிற அந்த ஸ்டோனுக்கும் இந்து மத பழக்க வழக்கத்துக்கும் கோயிலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை, அங்கு எந்த சடங்கு இதுவரை நாங்க நடத்தினதில்லை அப்படின்றது மிக தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப இதை எப்படி சிங்கிள் ஜட்ஜ் முடிவு பண்ண முடியும்? அப்புறம் எப்படி டிவிஷன் பெஞ்ச் அதை கன்ஃபார்ம் பண்ண முடியும்? ஏற்கனவே 2 உயர் நீதிமன்ற டிவிஷன் பெஞ்சில் உச்சி பிள்ளையார் கோயில் தான் சரியான இடம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு மாறா இந்த தீர்ப்பில் எப்படி சொல்ல முடியும்? அப்ப இந்த தீர்ப்பு என்பது அடிப்படையில் பெர் இன்கூரியம் என்று சொல்வார்கள். இந்த தீர்ப்பு சட்டப்படி அமல்படுத்த முடியாத ஒரு தீர்ப்பு. இதை லார்ஜர் பெஞ்ச் தான் இனிமேல் முடிவு பண்ணணும். 3 நீதிபதிகளோ அல்லது உச்ச நீதிமன்றம் தான் முடிவு பண்ண முடியுமே தவிர இந்த தீர்ப்பு அமல்படுத்த முடியாத, சட்டப்படி அரசியல் சட்டப்படி இல்லாத, ஒரு ஜுடிஷியல் டிசிப்ளின்ல இல்லாத ஒரு தீர்ப்புன்னு தான் நான் பாக்குறேன். இந்த வழக்கு தொடர்பாக பல்வேறு விவரங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு வாஞ்சிநாதன். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் கார்த்திகையின் போது ஒவ்வொரு கார்த்திகையின் போதும் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற உத்தரவை 2 நீதிபதிகள் அமர்வு பிறப்பித்திருக்கிறது. ஏற்கனவே தனி நீதிபதியினுடைய அந்த உத்தரவு செல்லுபடியாகும் என்று தெரிவித்து பல்வேறு நிபந்தனைகளையும் விதித்திருக்கிறார்கள். இதில் அடுத்த கட்டமாக மேல்முறையீட்டிற்கு தமிழ்நாடு அரசு செல்லுமா என்பது ஒரு முக்கியமான நகர்வாக பார்க்கப்படுகிறது. அது சார்ந்த முடிவை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் என்று திமுகவிலிருந்து பேசிய திரு சரவணனும் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான செய்திகளை நாம் தொடர்ந்து பார்த்தோம்.